நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் உங்களுக்கு 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் காலையில் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா ஈவினிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய மின்சாரத்துறையோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ்ன்னு இருக்கும். அந்த கேரியர்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஓப்பனிங் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணவே போதும். ரீசெண்டாக வந்து என்னென்ன ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாக் அண்ட் செலெக்ஷன், அதாவது உங்களுக்கு வாக் அண்ட் இன்டர்வியூ தான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அதாவது அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து கிராஜுவேட் டிப்ளமோ இன்ஜினியரிங் அண்ட் பிகாம் ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2020, 2021, 2022 அண்ட் 2023 அண்ட் 2024 பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024 வரைக்கும் நீங்கள் பாஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். 1 இயர் வந்து உங்களுக்கு டியூரேஷன் ட்ரைனிங் பீரியட் இருக்கும். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதுக்கு என்னென்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் அதாவது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் டியூரேஷன் இருக்கும். 28 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 25 வேக்கன்சியும் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்க்கு 5 வேக்கன்சியும் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சியும் சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 63 இருக்குது. இதுக்கான மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஜுவேட், அதாவது கிராஜுவேட் அப்ரண்டிஸ் தான் இது கேட்டகரி 1 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கேட்டகரி 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதாவது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,500 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 10 வேக்கன்சி இருக்குது. 12,500 உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கேட்டகரி 3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிகாம் படித்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதில் வந்து அப்ரண்டிஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,700 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸில் வந்து 1 இயர் தான் உங்களுக்கு வந்து டியூரேஷன் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு
அதுக்கப்புறம் உங்களே வந்து பர்மனெண்ட் பண்ணணுமா இல்லையா அப்படின்றது அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெஷருக்கெல்லாம் இப்போ வந்து கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷன், மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் சரிங்களா. கிராஜுவேட், டிப்ளமோ அண்ட் ஃபார் ஜென்ரல் ஓபிசி கேட்டகிரி, இடபிள்யூஎஸ் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து மார்க் இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% வந்து மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே எப்போ இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாமில் பொறுத்த வரைக்கும் 50% வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம். அண்ட் கேண்டிடேட்ஸு ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் எது இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி, அதாவது எஸ்எஸ்எல்சி 10th மார்க், அதாவது மார்க் ஷீட் அண்ட் 12th மார்க் ஷீட் அண்ட் மார்க் ஷீட்டு, ஆல் மார்க் ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆதார் கார்டு அண்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் சிஜிபிஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு எடுத்துகிட்டு போகாத இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாக்-ஆன் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு எந்தெந்த குவாலிஃபிகேஷனுக்கு எப்பப்போ வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற எல்லா டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டு என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஇ, பிகாம், டிப்ளமோ, இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் தனித்தனி டேட்டும், அண்டு இந்த டிகிரி படித்தவங்களுக்கு ஒரு தனித்தனி டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் இன்டர்வியூவோட மார்க்கும் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கான டேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்-ஆன் இன்டர்வியூ செலெக்ஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிஇ, பிடெக், சிசிஇ அண்ட் பிஇ, பிடெக் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ட்ரிபிள்இ அண்ட் பிஇ, பிடெக், சிஎஸ்சி அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 20/1/2025 அன்னைக்கு மார்னிங் வந்து 9:30க்கு வந்து நீங்கள் அங்கே இருக்கணும். பிஇ, பிடெக்கு, மெக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிப்ளமோ லெவலில் படிச்சிருக்கவங்க. இதில் வந்து 21/1/2025 அன்னைக்கு ஈவினிங், அதாவது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 9:30க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கணும். டிப்ளமோ லெவலில் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது இசிஇ அண்ட் மெக்கு அண்ட் ட்ரிபிள்இ அண்ட் சிஎஸ்சி அண்ட் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் பிகாம் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 22/1/2025 அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 9:30 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணலாம். அன்றைக்கி காலையில் ஷார்ப்பாக வந்து 9:30 உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் இதோடைய அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு வந்து இதில் அப்ளிகேஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக போகும்போது வாக்-ஆன் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுடைய எஜுகேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நேமு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டெடில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்காக உங்களுக்கு ஒரு நியூ ரெக்கமெண்ட்டை வந்து 2025க்கும் 2024க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியன் நேஷனல் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க.
அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ICWA இன்டர் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா CA இன்டர் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கேண்டிடேட்ஸ்க்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற 1/1/2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அந்த பர்சனல் இன்டர்வியூவில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 இயர் டியூரேஷன் இருக்கும். ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 18,000, செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு 19,000 அண்ட் தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா CA DA இந்த மாதிரி நிறைய விதமான அலவுன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து என்னைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/1/2025 அன்றைக்கி மார்னிங் 9 o'clock வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா SSLC மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், ICWA இன்டர் பாசிங் சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வாக்கான இன்டர்வியூக்கு போகணுன்னாவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் தான் உங்களுக்கு வாக்கான இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.